ஹாய் கைஸ், போன எபிசோடில் கோகுக்கு கிண்டோ ஒன்றுங்கிற அந்த பறக்கிற க்ளவுடு கிடச்சதை பார்த்தோம். அப்புறம் அந்த கடல் ஆமைக்கிட்ட இருந்தோம், அந்த தாத்தா கிட்ட இருந்தோம், 4வது டிராகன் பாலும் இவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதோட கண்டினியூட்டி இந்த எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கோகுவும் புல்மாவும் 5வது டிராகன் பாலை தேடி மேற்கு பக்கமாக போயிட்டு இருக்காங்க. கோகு அவனோட கிண்டோ ஒன்றில் வேகமாக முன்னாடி போயிட்டு இருக்க, புல்மாவும் கோகு வேகமாக போயிட்டு இருக்கிறத பார்த்து அவளும் பைக்கை ஸ்பீடாக ஓட்ட தடுமாறி கீழே விழுந்துடுறா. 3வது டிராகன் பால் கீழே விழுந்து மின்ன ஆரம்பிக்கிறத பார்த்து கோகு பக்கத்தில் ஓடி வந்து, இங்கே பாரு இந்த டிராகன் பால் மின்ன ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த டிராகன் பால் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்க பக்கத்தில் சின்னதாக ஒரு கிராமம் இருக்கிறது தெரியுது. சரி அடுத்த டிராகன் பால் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி 2 பேரும் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கிராமத்தில் சுற்றி முற்றி ஆள் நடமாட்டமே இல்லை. புல்மாவும் சரி இங்கே யாரும் இல்லை போல, பக்கத்தில் வேற எங்கேயாவது ஆளுங்க இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கோகு இல்லை இங்கே ஆளுங்க இருக்காங்க, என்னால் அவங்க இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோட கதவை தட்ட யாருமே அந்த கதவை ஓப்பன் பண்ணலை. நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்கன்னு தெரியும், கதவை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோகு தட்டிகிட்டே இருக்கான். ஆனால் யாரும் ஓப்பன் பண்ணாததால் கதவை உடச்சிட்டு உள்ளே போக அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் கோடாரியோட வெயிட் பண்ணிட்டு இருக்க. கோகு உள்ளே போனதும் தலையில் ஒரே அடி, கோடாரியே நொறுங்கி போயிடுது. கோகுக்கும் மண்டையில் லைட்டாக புடச்சிருது. வலி தாங்க முடியாமல் அவனோட அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு ஃபைட்டுக்கு ரெடியாக அந்த வயசானவரும் இல்லை என்னை மன்னிச்சிருங்க, என்கிட்ட இருக்கிற எந்த பொருள் எவ்வளோ சாப்பாடு எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் என் பொண்ணை மட்டும் விட்டுடுங்க ஊலாங் சாமா அப்படின்னு சொல்ல கோகுவும் புல்மாவும் ஊலாங்க அது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களும் வந்துட கோகுக்கு புடச்ச இடத்துல அந்த பொண்ணு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கா. அந்த வயசானவரும் இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, வந்திருக்கிறது ஊலாங்கன்னு சொல்லி நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் புல்மாவும் கோகுவும் ஊலாங்க அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு பயத்தில் ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறா. அவரும் ஊலாங்கங்கிறது இங்கே வாழ்கிற ஒரு மான்ஸ்டர், இந்த ஊரில் இருக்க சின்ன பொண்ணுங்களை கடத்திட்டு போகிறது தான் அவன் வேலையே, அந்த மான்ஸ்டருக்கு எது வேணும்னாலும் இந்த ஊருக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடும், நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு நகைங்க பணம் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், ஆனால் அப்பவும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொண்ணுங்களை வந்து கடத்திட்டு போகிறத அவன் நிறுத்தவே இல்லை, அடுத்ததாக என்னோட பொண்ணை தான் வந்து கடத்திட்டு போகிறதா சொல்லிகிட்டே போயிருக்கான். அது மட்டும் இல்லை அந்த மான்ஸ்டரால் தன்னோட உருவத்தை மாற்றிக்க முடியும், யாரை மாதிரி வேணாலும் எந்த பொருள் மாதிரி வேணாலும் அதால் தன்னை மாற்றிக்க முடியும், இந்த ஊரில் இருக்க மக்களெல்லாம் அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கோகுவும் அப்படின்னா அந்த மான்ஸ்டரை நீங்கள் அடித்து விரட்டிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, உருவத்தில் அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பெருசாக இருக்குது, எங்களாலாம் அதை அடித்து விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. புல்மா உடனே அவளோட பேகை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஒரு டிராகன் பாலை எடுத்து காமிச்சு உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது பால் இருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்க அவரும் அந்த பாலை வாங்கி பார்த்துட்டு இல்லை எங்கிட்டலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல, அப்போ ஒரு பாட்டி உள்ள வந்து எங்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க டிராகன் பாலை எடுத்து காமிக்க அதில் 6 ஸ்டார் போட்டிருக்கிறத பார்த்ததும் இதே பால் தான், நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம், நாங்கள் உங்களுக்காக ஊலாங்க இங்கேருந்து துரத்தி விட்டுட்டா இந்த டிராகன் பாலை எங்ககிட்ட கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போயிடுது, இந்த ஒரு பாலுக்காக நீங்கள் உயிரையே பணையம் வச்சு அவனை இங்கேருந்து விரட்ட போகிறீங்களா, அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், அவனை மட்டும் விரட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எது வேணும்னாலும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லவும் இப்போ புல்மாவும் எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோகுக்கு ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு விட்டு, இப்போ இந்த சின்ன பொண்ணுக்கு பதிலாக நீ தான் ஊலாங்கோட இடத்துக்கு போகணும், நீ ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும், அவனை எப்படியாவது அடிச்சு இந்த ஊரை விட்டு துரத்திட்டினா நமக்கு அந்த டிராகன் பால் சும்மாவே கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல கோகு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடக்கிறதுக்கே தடுமாறுறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடம் இப்போ அதிர ஆரம்பிக்குது. அந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் இப்போ கையில் பொக்கையோட இந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மாப்பிள மாதிரி ரெடியாகி வந்துட்டு இருக்கான். புல்மாவும் நீங்கள் எல்லாம் ஒளிஞ்சுக்கோங்க, நாங்கள் அந்த மான்ஸ்டரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல கோகு ஆமலா அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க கோகுவை மட்டும் வெளியே கொண்டாந்து விட்டுட்டு உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், அவனை எப்படியாவது இங்கேருந்து விரட்டிடு அப்படின்னு சொல்ல அந்த மான்ஸ்டரும் இப்போ பக்கத்தில் வந்துட்டு எனக்காக நீ ரெடியாக இருக்க போல, சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா அப்படின்னு சொல்ல கோகுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, அவனால் அடக்க முடியலை. அந்த மான்ஸ்டரும் சரி இரு நான் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு மனுஷன் மாதிரி உருவத்தை மாற்றிக்க அவனை பார்த்து இப்போ புல்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. புல்மாவோட வயசு என்னன்னு கேட்கவும் அவன் எனக்கு 16 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுறான், நம்ம வயசில் இருக்க இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதா இல்லை நம்மளை விட வயசு அதிகமாக இருக்க இவளை கூட்டிகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க உருவத்தை தான் பெருசாக மாற்றிட்டு இருக்கானே தவிர புல்மாவை விட வயசு கம்மி தான் போல. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது கோகுவை அந்த இடத்துல இருந்து ஆளை காணோம். அதுக்குள்ளே இந்த பொண்ணை எங்கடா காணமே அப்படின்னு சொல்லி சுற்றியும் முற்றியும் பார்க்குறான். அந்த பக்கம் கோகு இதுக்கு மேலே என்னால் அடக்க முடியாதுடான்னு சொல்லி பாத்ரூம் போயிட்டு இருக்க அது நிஜமாவே பொண்ணு தானான்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் எட்டி பார்த்துட்றான். அப்போ நான் நேற்று பார்த்த பொண்ணு நீ இல்லையா, என்னை ஏமாத்தவா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காலமாட உருவத்தை மாற்றிக்க புல்மா பயந்து வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறா. வீட்டுக்குள்ளே போயிட்டு கோகு இப்போ நம்ம பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவனை அடிச்சு காலி பண்ணிடு அப்படின்னு சொல்ல அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்கு கோகு ரெடி ஆகுறான். அந்த காலமாடும் வளவலன்னு பேசிட்டு இருக்கே தவிர கோகு கூட சண்டைக்கு போகவே மாட்டேங்குது. கோகுவும் இப்போ ஃபைட் பண்ண போறியா இல்லையான்னு சொல்லி கேட்க அந்த காலமாடு பக்கத்தில் இருந்த கிளாக்கை பார்த்துட்டு அச்சச்சோ டைம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுது. கோகுவும் விடாமல் துரத்திட்டே போக டக்குன்னு அந்த காலமாட்டை ஆளையே காணோம். அங்கே கேட்டுக்கு வெளியே ஒரு பன்னிக்குட்டி தான் நின்று விசில் அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கிட்ட போய் இங்கே ஒரு காலமாடு ஓடி வந்துச்சு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா அந்த பக்கம் தான் ஓடிச்சு போய் பாரு அப்படின்னு சொல்ல குடுகுடுன்னு கோகுவும் அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ தான் இந்த பன்னிக்குட்டி சொல்லுது நல்ல வேலை நம்மளை இவன் கண்டுபிடிக்கலன்னு, இவன் தான்
தான் உருவத்தை மாற்றி மாற்றி இந்த ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அப்போ இந்த ஊலாங்குக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவனால் 5 நிமிஷத்துக்கு எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும். ஆனால் 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 நிமிஷம் கேப் எடுத்துக்கணும். அந்த 1 நிமிஷத்துக்கு இவனோட நார்மல் ஃபார்மான அந்த பன்னிக்குட்டியை அவன் மாறிடுவான். கோக்கும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டு அந்த காளமாடு இங்கேருந்து ஓடி போயிடுச்சு, எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல இந்த பன்னிக்குட்டியும் அதோட வாட்சை பார்த்துட்டு இவன் என்னோட காளமாட்டோட டிரான்ஸ்ஃபார்மை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறான், அடுத்து எதுவாக மாறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ ஒரு உருவத்துக்கு மாறிட்டு கோகுவை பேசியே எப்படியாவது பயமுறுத்தணும்னு சொல்லி பார்க்குது. ஆனால் கோகுவோ இப்போவாது என் கூட சண்டைக்கு வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் பின்னாடி இருந்து அவன் உண்டிகோலை வச்சு அந்த ஊலாங்க அடிச்சிட அது இப்போ வலி தாங்க முடியாம அதோட ஒரிஜினல் வாய்ஸில் பேச ஆரம்பிக்குது. நீ இவ்வளோ வீக்காக இருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஓ நீ அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்கா, எங்கே அதை உடச்சி காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 3 செங்கல் எடுத்து வைக்கவும் கோகு அவனோட ஒத்த விரலை வச்சு அதை உடச்சி காமிக்க, இது சரிப்பட்டு வராது, இவங்க கூட யார் சண்டைக்கு போகிறதுன்னு சொல்லி ஊலாங்க இப்போ ஒரு வவ்வாலா மாறி அங்கேருந்து தப்பிச்சு போகுது. கோகு அவனோட கிண்டோ ஒன்றை கூப்பிட்டு அது மேலே ஏறி அந்த வவ்வாலை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த ஊரில் இருந்தவங்களுக்கும் அட ஊலாங்க இவ்வளோ வீக்காக இருப்பான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே, இவ்வளோ நாள் அவனோட உருவத்தை பார்த்து நாங்கள்லாம் ஏமாந்துட்டு இருந்திருக்கோம், எங்கள் பொண்ணுங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்ல கோகுவும் அந்த ஊலாங்க ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். அந்த ஊலாங்கும் இதுக்கு மேலே என்னால் அந்த கிராமத்துக்கு போக முடியாது, வேற ஒரு இடத்த தான் தேடிக்கணும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது கோகு பின்னாடி வரதை பார்த்துட்டு இப்போ ஒரு மிசைலாக மாறி எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்க கோகுவும் விடாமல் பின்னாடி துரத்தி போயிட்டே இருக்கான். இப்போ திரும்பவும் 5 நிமிஷம் ஆயிடுது. ஊலாங்கும் அவனோட நார்மல் ஃபார்மான அந்த பன்னிக்குட்டியாக மாறிட மேலே அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழும்போது கோகு தான் அவன் கையை பிடிச்சி காப்பாற்றி அப்போ நீ தான் ஊலாங்கா அப்படின்னு சொல்லி கிராமத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் விட எல்லாரும் பார்த்து இந்த சின்ன வாண்டு தான் நம்மளை எத்தனை நாளாக ஏமாத்திட்டு இருந்திருக்கு, சரி எங்கள் குழந்தைங்களெல்லாம் இங்கேருந்து கடத்திட்டு போனேன் அவங்களாம் நல்லபடியாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஊலாங்க கட்டி போட்டு சரி நீ இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல அவனும் வேற வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான். அந்த பக்கம் அந்த வாண்டுங்களும் ரொம்பவே ஜாலியாக இருக்குதுங்க. ஊலாங்க பார்த்ததும் எங்கே எனக்கு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்ன ரிங்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்ல இதனால தான் எனக்கு ஹோம்லியாக ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி முழிக்கிறான். அந்த பாட்டி அம்மாவும் சரி எப்படியோ சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த டிராகன் பாலை கொடுத்துட இப்போ நம்ம புல்மாவுக்கு 5வது டிராகன் பாலும் கிடைச்சிருச்சு. இன்னும் 2 பால் கிடைச்சா போதும், அவங்க விருப்பப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அந்த டிராகன் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இதோட கண்டினியூட்டியா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.